அனைவருக்கும் வணக்கம். ஜோகோ நிறுவனத்துடைய உலா ப்ரௌசர் மூலிமா ஜியோஜிப்ரா கிராஃபிக் கால்குலேட்டர் எப்படி பயன்படுத்தலாம், எப்படி ப்ரௌஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னுடைய உலா ப்ரௌசரை சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கூகுளில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு ஜியோஜிப்ரான்னு டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது பாருங்கள். இந்த ஜியோஜிப்ரா த வேர்ல்டு ஃபேவரட் ஃப்ரீ மேத் டூல்ஸ் யூஸ்டு ஓவர் பை 100ன்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா மேத் கால்குலேட்டர்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதில் எக்ஸ்ப்ளோர் ஆல் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஜியோஜிப்ரா ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கால்குலேட்டர்ஸ்ன்னு இருக்கும். அதில் கால்குலேட்டர் ஷூட்னு இருக்குது, கிராஃபிக் கால்குலேட்டர், ஜாமெண்ட்ரி, 3D, சிஏஎஸ் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர், இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதே நேரத்தில் ஆன்லைன் லேர்னிங் ஆப்ஸ்னு ஒரு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத் சால்வர், மேத் ப்ராக்டிஸ் அண்ட் நோட்ஸ். கீழே போனோம்னா விச் கால்குலேட்டர் டு யூஸ் அப்படிங்கிறதுக்கு கம்பேரிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எது ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஷூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கால்குலேட்டர், அடுத்து ஜாமெண்ட்ரி, அடுத்து 3D கால்குலேட்டர், அடுத்து சிஏஎஸ் கால்குலேட்டர் அண்ட் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். கீழே போனோம் அப்படின்னா கிளாசிக் 5 ஃபார் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நம்ம ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜியோஜிப்ரா ஆன் டெஸ்டர்ஸ்னு இருக்குது. இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எம்பெண்டட் ஜியோஜிப்ரா ஆப்ஸ் இருக்குது, அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஏபிஐ இருக்குது. நம்ம எது தேவைப்படுதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு இந்த சிஎஸ் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கான கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகிரும். இது இன்புட் பார்னு தெரியும். இது வந்து கீபோர்டு, இது கிராஃபிக்ஸ் வியூ. இதில் போய்ட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா சைன்எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் நான் ஒரு என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சைன்எக்ஸோட கிராஃப் வந்துருச்சு. இந்த சிஎஸ் கால்குலேட்டர் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணலான்னா டெரிவேட்டிவ் இன்டகிரேஷன். இப்போ நான் ஃபங்க்ஷனில் போயிட்டு d/dx ஆஃப், அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் இந்த சைன்எக்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா காஸ் எக்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே போல் இன்டகிரல் பாருங்கள், இன்டகிரல் ஆஃப் இந்த காஸ் எக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், திரும்ப சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சி இருக்கும். இந்த சிங்கிறது நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கர்வ் வந்து கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். இது மேலே கிளிக் பண்ணி அதோட ஸ்டெப் 1ன்னு இருக்கும். ஸ்டெப் 1ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், மூவ் ஆகிறத பார்க்கலாம். டெரிவேட்டிவ் அண்ட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு, நேரடியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிஏஎஸ் கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே போல் வேறு சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக நமக்கு சிம்பிளாக தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், x², ஜஸ்ட் என்டர். இப்போ கீபோர்டு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படின்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் டெரிவேட்டிவ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு x² கொடுங்க, என்டர் கொடுங்க, 2xன்னு கிடைக்கும். அதே போல் இன்டகிரல்னு கொடுங்க. கொடுத்துட்டு இன்டகிரல் ஃபங்க்ஷனுங்கிற கமெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. அதில் நமக்கு என்ன கிடைச்சுன்னா 2xன்னு கிடைச்சிச்சு. ஸோ அதை என்டர் பண்ணுங்கள். நமக்கு x² + c2ன்னு கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே c1 டிஃபைன் ஆகிடுச்சு, அதனால் c2 கிடைச்சிருக்கு. இது பொறுத்து நமக்கு என்ன ஆகும்னா அந்த கர்வ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்டை ஈஸியாக யூஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ இந்த டீச்சிங் மெத்தடை நம்முடைய கிளாஸ் ரூமில் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் கான்செப்டை ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. மேக்ஸ்னாலே கஷ்டம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை யூஸ்லைஸ் பண்ணி பார்த்து மேக்ஸ் ஈஸியாக கற்றுக்க முடியும், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். தொடர்ந்து இதே போல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோஜிப்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிளாஸ் ரூம் ரிசோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.